United Nations Habitatல வந்து என்ன வந்து ஒரு தூதரா செலக்ட் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டு உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் பேசணும்னு நான் ஆசைப்பட்டீங்க. ஆனா நான் ஊர்ல இல்லை, நான் துபாயில கென்யால அப்போ இப்போதான் வந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மீட்டிங். அண்ட் இந்த மீட்டிங்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன். ஒரு நடிகரா, ஒரு மனிதனா, என்னவா இருந்தாலும் அது முக்கிய காரணம் apart from my family, என்னோட இயக்குனர்கள், என்னோட ப்ரொடியூசர்ஸ், என்னோட ரசிகர்கள் அண்ட் என்னோட பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே என்னை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து என்ன ஸோ ஒரு உலக ரீதியில வந்து ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் இது. இந்த உலகத்திலேயே 4 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வந்து நைஜீரியால இருந்து, ஒருத்தர் ஜெர்மனில இருந்து, அப்புறம் இந்தியாவில இருந்து நான். அந்த அளவுக்கு ஐ மீன் ஒரு பிரஸ்ல, மீடியால, படங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது ஆக்சுவலி இந்த செலக்டிங் ப்ராசஸே வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல இருந்துச்சு. லைக் கிரிக்கெட்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே ஸ்கிரீன் பண்ணிட்டு கடைசியில என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கௌரவமான ஒரு விஷயம். அண்ட் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட ரசிகர்களுக்கு, என்னோட டைரக்டர்ஸ்க்கு, எனக்கு அவங்க கொடுத்த ரோல்ஸ், எனக்கு வந்து கொடுத்த படங்கள், எனக்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவு, உங்களோட சப்போர்ட், சொசைட்டிக்கு வந்து நான் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுத்தீங்க. அது வந்து ஐ திங்க் ஐ ரெஸ்பெக்டட் இட் அண்ட் டிட் இட். அண்ட் இது வந்து அவங்க மனசுல பட்டுச்சு. அவங்க வந்து என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஒவ்வொரு பர்த்டேயும் நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வேன்னு நினைப்பேன். இந்த பர்த்டே வாட் வி தாட் இஸ், எனக்கு இன்னைக்கு வந்து எர்த் டே, உலக தினம்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎன் ஹேபிட்டாட் வந்து நிறைய ஸ்டாட்யூட்ஸ், நிறைய மேண்டேட்ஸ் இருக்கு, நிறைய அவங்களுக்குன்னு சில கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸ்ல வந்து நான் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக, சில அவங்களோட கோல்ஸை ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறதுக்காக, இது வந்து தமிழ்நாடு இல்லாம இந்தியான்னு இல்லாம ஒரு ஏசியன் லெவல்ல அவங்க வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து விக்ரம் ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், we've been doing a lot of stuff லைக் வித்யா சுதர்ல வந்து நான் ஒரு குட்வில் அம்பாசிடரா இருக்கேன். அந்த குழந்தைங்களுக்காக, அவங்களோட நல் வளர்ச்சிக்காக அவங்க செய்யற விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து சப்போர்ட்டா இருந்திருக்கோம். அதே மாதிரி சஞ்சீவ்னி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நான் ஒரு குட்வில் அம்பாசிடரா இருக்கேன். அது விக்ரம் ஃபவுண்டேஷன்ல தட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். இது வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற முக்கியமான ஊர்கள்ல, நிறைய ஊர்ல வந்து நம்ம அந்த இதை ஒரு மூவ்மெண்ட்டா எடுத்துட்டு போறோம். என்னன்னா நிறைய டிசீசஸ் இருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நல்ல ஹெல்த்தோட இருந்து நல்ல முன்னாடியே வந்து டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இந்த விஷயம்லாம் நம்ம செக் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் வராது. ஸோ அந்த ஒரு இதை வச்சுட்டு டாக்டர் சேஷன் ஒருத்தர் அவர் லண்டன்ல இருக்காங்க, அவங்களோட கம்பைன் பண்ணி இந்த சஞ்சீவ்னி ட்ரஸ்ட்ல நான் பார்ட் ஆஃப் இட். இது வந்து நம்ம இப்போ 3 வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பாண்டிச்சேரியில இருக்கு, ஒன்று ஆந்திரால இருக்கு, ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த வில்லேஜஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்லாவே மானிட்டர் பண்ணி அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பீரியாடிக்லி ஹெல்த் செக்அப்ஸ் போயிட்டு, அது வந்து ஒரு எப்பவுமே அவங்க ஏதாவது பிரச்சனை முன்னாடியே நாங்கள் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் இது பண்ணிடுவோம். எஸ்பெஷலி டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீசஸ், அதெல்லாம் அது வந்து ஒரு முக்கியமான இது. இப்போ அந்த சஞ்சீவ்னி ட்ரஸ்ட் வச்சு நாங்கள் என்ன பண்ண போறோம், இப்போ வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு சைக்கிளிங் ஒரு ரேலி மாதிரி அதை ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போறோம். அது மூலமா வர மணியை வந்து நாங்கள் திருப்பி ரொட்டேட் பண்ணி we are going to put it back into. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி காசி ஐ பேங்க் பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீங்க we have done a lot of eye donations and இப்போ அகர்வால் கிளினிக்கோட ஜாயின் பண்ணிட்டு ஒரு 50 to 100 ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க எவ்ரி இயர். அது மட்டும் இல்லாமல் எப்போ நமக்கு வந்து பேஷண்ட்ஸ் யாராவது வந்தா கூட நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும்னா அவங்க வந்து அதை ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்றாங்க. we are able to do that. அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து அது முன் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பட் we are still doing a lot of that. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விக்ரம் ஃபவுண்டேஷனில் நான் பண்ணிட்டு இருக்கோம். பட்
நான் என்ன நினைச்சேன், இப்போ நான் ஒரு நடிகனா, நான் ஒரு யூஎன் யூத் ரெண்டும் பார்க்கும்போது ரெண்டுமே நான் தான். ஐ ஜஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ இட் இஸ் நான் இப்போ இனிமேல் எது பண்ணாலும் ஐ வில் பி டூயிங் இட் அண்டர் த ஆஸ்பிசஸ் ஆஃப் யூஎன் ஹேபிட்டாட். அவங்களோட சில விஷயங்கள் லைக் அவங்க வந்து ஸ்லம் எராடிகேஷன், அதே மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட், அப்புறம் யூத் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க, நிறைய கோல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வந்து ஜஸ்ட் தாட் வில் டூ சம்திங். அந்த கிரீன் எக்கானமி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட மிகப்பெரிய கவலை உலகம் வந்து என்ன ஆக போகுது, நம்ம அதை வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக பாதுகாக்கணும். அது வந்து வி தாட் டுடே இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், எர்த் டே. இந்த எர்த் டேயோட தீம் இந்த வருஷம் என்னன்னா, ஒரு கிரீன் ஐடியா ஏதாவது பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு செடி நடுங்க, ஜஸ்ட் அ ஸ்மால் பிளான்ட். நம்ம எல்லாருமே அது நம்மளோட பொறுப்பு. இது வந்து நமக்காக இல்லை, நம்மளோட பேரன் பேத்தி சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அவங்களுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சின்ன ஒரு விஷயம், நீங்க ஒரு செடி ஒரு மரம் நடலாம், இல்லைன்னா ஒரு சோஷியல் இவெண்ட் விச் இஸ் கன்சர்ன் வித் கிரீன் எக்கானமி, அதோட பங்கு இருக்கலாம். யூ ஹேவ் டு டூ சம்திங். ஒரு 1 பில்லியன் ஆக்ட்ஸ் பண்ணணும்னு, that is the theme for this year's Earth Day. ஒரு 1 பில்லியன் கிரீன் ஆக்ட் செய்யணும். நம்ம எல்லாருமே செஞ்சோம்னா அது கண்டிப்பா 1 பில்லியனுக்கு மேல போகும். ஸோ என்னோட வேண்டுகோள், anybody who is watching this program, anybody இப்போ யாராவது இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஒரு செடி பிளான் பண்றது மட்டும் இல்லை, அது வந்து பராமரிக்கணும், அது வந்து வளரணும். இப்போ அதுக்கு ஒரு இதாக தான் நாங்கள் வந்து இன்னைக்கு YMCA OMRல வந்து ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் மாதிரி, இட்ஸ் அபவுட் ஒரு 10 to 15 acres இருக்கு. ஆனால் அது வெறிச்சோடியா ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் பிளேன். அவங்க வந்து எக்ஸிபிஷனுக்கு எப்போது விடுவாங்க அண்ட் சும்மா கேம்ஸ் விளையாடுறதுக்கு. ஸோ அங்கே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் பச்சை புரட்சின்னு ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இட் இஸ் ஜஸ்ட் லிட்டரலி டிரான்ஸ்லேட் ஃப்ரம் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ என்ன பண்ணலான்னு வி ஜஸ்ட் வாண்ட் டு இதை ஆரம்பிச்சு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணலான்னு இருக்கேன். பட் இன் 1 year's டைம் நான் ஒரு டார்கெட்டா ஒரு 1 lakh ட்ரீஸ் அதை பிளான் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டும். இன்ஃபேக்ட் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். நம்ம வந்து ஒரு மரத்தை வந்து ஈஸியாக பிளான் பண்ணிட்டு அதை விட்டுட்டு போயிடலாம். அது எங்கே வேணாலும் நம்ம ரோட்டில் எங்கே வேணாலும் பிளான் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதுக்கும் ஒரு மரம் வேணும். ஆனால் அது பண்ணிட்டு போன பிறகு மாடு ஆடு எதாவது சாப்பிட்டு எல்லாம் தண்ணி ஊற்றினா செத்து போயிடும். அது வந்து பிளான் பண்ணுறதை விட அது வந்து பராமரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, வி ஜஸ்ட் ஐடென்டிஃபைட் இந்த மாதிரி இப்போ இந்த YMCAல வந்து அவ்வளோ பேரனாக இருக்கிற ஒரு லேண்டில் வந்து இன்னைக்கு 100 saplings நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, அவங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி அவங்க வந்து நாங்க பாதுகாக்குவோம் சார், நாங்க வந்து இதை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களும் பீரியட்ல நம்ம ரசிகர் மன்றங்கள் மூலமா we will go and check. And for this I actually இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு நடிகனா விக்ரம் தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு இருக்கேன். பட் நவ் ஐ ஹேவ் மை ஃப்ரெண்ட்ஸ் வித் மீ. நான் ஒரு சின்ன ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு அட்வைசரி போர்டு மாதிரி இருக்கு. we're going to get IAS ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸ், போலீஸ்ல இருந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து இதுல இருக்க போறாங்க. கார்பரேட் செக்ஷன்ஸ் அண்ட் செக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வர போறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் காட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை கொலீக்ஸ். அவங்க வந்து என் கூட வந்து they're all from different fields. Like Aruna is actually அவங்க வந்து ஒரு professor and she was a professor in Madras School of Social Work. அப்புறம் அவங்க she is a medical psychiatrist and she's done she was for a long time TTK drug rehabilitation alcoholic centerல counselor வேலை செஞ்சாங்க. Now she's doing counseling for a lot of corporate companies. அதே சமயம் அவங்க நிறைய social work பண்ணியிருக்காங்க. So she is one of the members on a thing. Then Mr. Surina வந்து என்னோட ரசிக மன்ற தலைவர் பிளஸ் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் என்னை விட என் குடும்பத்தை விட ஒரு 100 மடங்கு சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் அந்த ஃபீலிங் அவருக்கு நிறைய இருக்கும். எப்போயும் நாங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது கூட நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதோட நிறுத்திடுவோம். நான் எப்போ சொல்லுவேன், சூரியனா கூடவே இருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஆஃப்டர் கேர் எல்லாமே பண்ணி he is so close to everybody. So he is somebody who is very important in this. And Parthy வந்து he is working with me, he is a close colleague. அவரும் என்னோட இப்போ UN Habitatல வந்து we have gone together. So நாங்கள் உட்காந்து நிறைய ஐடியாஸ், ஆக்சுவலி இது வந்து நான் இப்போ சொன்னது வந்து 2 விஷயம் தான். இந்த மரங்கள், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம். பட் இது வந்து ஒரு சின்ன ஐடியலிஸ்டிக்கா நம்ம நிறையவே யோசிக்கலாம். இப்போ ஓகே யூஎன் ஹேபிட்டாட்காக நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் நிறைய விஷயம் யோசிக்கலாம். பட் வாட் வி தாட் இஸ் ப்ராக்டிக்கலா இப்போ இந்த செடி நடுறோம்னா வி தாட் பிரிசன் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே எப்பவுமே அவங்க செடியெல்லாம் நல்லா பார்த்து we can do that. இல்லைன்னா நாங்கள் ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கும். ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு நம்ம பேசணும்னா அந்த குழந்தைங்க வந்து அவங்க டெஃபினட்டாக அதை பார்த்துக்குவாங்க. அண்ட் இட் வில் பி an environment which will be nurtured. அதே மாதிரி
சில ஏரியாஸ் லைக் திஸ் லைக் YMCA இன்னைக்கு பண்ண மாதிரி சும்மா எங்கேயோ ரோட்ல போட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியாது. இதே மாதிரி வெல்கமிங் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்மளோட ஃபேன்ஸ் சில தெருக்கள் அவங்களால பராமரிக்க முடியும்னா அதை பண்ணலான்ட்டு. ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு டூ இட்ஸ் அ ஸ்மால் திங். எனக்கு வந்து அந்த அதுல ஒரு மரம் கூட நல்லா வளர்ந்தா அது வந்து ஐ திங்க் நாங்க வந்து எப்படியோ சக்சீட் ஆயிருக்கும். பட் ஐ ஃபீல் இன்னைக்கு 100 ட்ரீஸ் எங்க பிளான் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் 20 ட்ரீஸ் கூட சர்வைவ் ஆச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி a great thing. அண்ட் இது வந்து இது ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அது இல்லாம